Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு INDUZ kitchen and vlog. இந்த வாரம் பன்னீர் வச்சு தான் டிஷஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த பன்னீர் வச்சு என்ன டிஷ் பார்க்க போறோம் அப்படினா பன்னீர் 2 in 1 டிஷ் பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 in 1 ஓட சீக்ரெட் என்ன அப்படினு இந்த வீடியோக்குள்ள போய் நீங்க பாருங்க. வாங்க வீடியோ பார்ப்போம். பன்னீர் வெஜிடபிள் கோஃப்தா செய்கிறதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்தோம். இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்குவோம். வேக வச்ச உருளைக்கிழங்கும் பட்டாணியும் ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இதோட குட்டி குட்டியாக கட் பண்ண பீன்ஸு, இது வந்து நம்ம வேக வைக்கணும்னு தேவையில்லை, ரொம்ப மெலிசாக கட் பண்ணாவே நம்ம ஃப்ரை பண்ணுறதுலேயே அது வெந்துடும். துருவி வச்சுருக்க ஒரு கேரட்டு, 3 பச்சை மிளகா குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கரம் மசாலா 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். இது பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தி, வெந்தயக்கீரை வந்து ட்ரையாக இருந்த வெந்தயக்கீரை, இதை வந்து கொஞ்சம் இப்படி கசக்கின மாதிரி போட்டுக்கலாம். வெந்தயக்கீரை சப்போஸ் நமக்கு வெந்தயக்கீரையே கிடச்சிச்சின்னா அதை வந்து நம்ம தனித்தனியாக ஆஞ்சிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துட்டா கூட நல்ல சூப்பரான ஃப்ரெஷ் ட்ரை மேத்தி கிடைக்கும். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் மைதா, வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ஆப்ஷனலு, வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு க்ரன்ச்சினஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட கொத்தமல்லி இலை, கடைசியாக பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து ஒரு 1/4 கிலோ பன்னீர் வந்து துருவி வச்சுருக்கேன். ஸோ பன்னீரையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஸ்நாக் இது. இப்போ பசங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ அடிக்கடி ஏதாவது பசிக்குது, இப்போ வேணும், ஏதாவது சாப்பிட வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த டயத்தில் இது மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா ஈவினிங் டயத்தில் சாப்பிடுவாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு உருளைக்கிழங்குலையோ இல்லை நீங்கள் மிக்ஸ் பண்ண அந்த வெஜிடபிள்லேருந்தோ வெங்காயத்துலேருந்தோ தண்ணி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து காய்கறிங்களை விட பன்னீர் தான் ஜாஸ்தி போடணும். ஸோ இது வந்து பன்னீர் வெஜிடபிள் கோஸ்தானால பன்னீர் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சமாக நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். காரம் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி நீளமாக இப்படி ஸ்ட்ரைப் மாதிரி உருட்டிக்கலாம், இல்லை கோஃப்தா மாதிரி நீங்கள் ரவுண்டு ஷேப்லேயுமே நீங்கள் வந்து உருட்டிக்கலாம். ஸோ இந்த ஷேப்பும் ஓகே தான், இந்த ஷேப்பும் ஓகே தான். எந்த ஷேப் வேணுமோ நம்மளோட விருப்பம். இப்போ நான் இது எல்லாத்தையுமே இப்போ ஷேப் பண்ண போகிறேன். இப்போ கோஃப்தா பார்த்திங்கன்னா நான் உருண்டையாகவும் ரவுண்டு ஷேப்லேயும் பண்ணி வச்சுருக்கேன், இப்படி நீளமான ஷேப்லேயும் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. இப்போ இதில் எண்ணெயில் போட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். மீடியமில் வச்சுக்கலாம், ரொம்ப ஃபுல்லாக வச்சிட்டோம்னா கருகி போயிடும். ஸோ ஒரே டிஷ்ஷு பார்த்திங்கன்னா ஒரே அந்த பன்னீர் வச்சே நம்ம நிறைய டிஷ்ஷஸ் வந்து பண்ணலாம். ஸோ கோஃப்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கோஃப்தாலாம் எடுத்துடலாம். ஸோ பன்னீர் வெஜிடபிள் கோஃப்தா ரெடி ஆகிடுச்சு. ஸோ பன்னீர் வெஜிடபிள் கோஃப்தா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்ல சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்நாக் இது. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணுங்கள். எப்பவுமே செய்கிற ஒரே ஸ்நாக்ஸுங்க மாதிரி இல்லாமல் புது விதமாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இந்த 2 in 1 பன்னீர் டிஷ்ஷில் ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரை பண்ண கோஃப்தாவில் வச்சு ஒரு கிரேவி பார்க்க போகிறோம். சரி வாங்க இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 3-4 பட்டை, அந்த பட்டை லேசாக பொரிஞ்ச உடனே வெங்காயம் வந்து நான் 2 பெரிய வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம்.
உப்பு போட்டு வதக்குனா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு வேணும், புளிப்பாக அந்த கிரேவி வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து கரெக்டாக இருக்கும். நான் இப்போ 2 வெங்காயத்துக்கு 2 தக்காளி வந்து கரெக்டாக இருக்கும். நல்ல அந்த கோஃப்தா கறி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் எப்பவுமே வெங்காயம் வதங்கும் போதும் வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு, தக்காளி வதங்கும் போது தக்காளிக்கும் தனித்தனியாக உப்பு போட்டு வதக்கிக்குவேன். ஃபுல் டிஷ்ஷு செய்யும்போது அதுக்கு தகுந்தாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணி உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரம் வெங்காயம் தக்காளி வதங்கும். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டும். ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். ஸோ 2-3 நிமிஷம் கழித்து பார்ப்போம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். மல்லித்தூள் 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா அந்த மசாலா பார்த்திங்கன்னா மசாலாவோட அந்த பச்சை அந்த வாசனை எல்லாமே போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கணும். ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட இருக்கிற மாதிரி உடஞ்ச முந்திரி பருப்பு, இல்லை முழு முந்திரி பருப்பாக இருந்துச்சுன்னா ஒரு 8லேருந்து 10 முந்திரி பருப்பு இதோட போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு ஏன் வதக்கும்போது போடுறோம் அப்படின்னா, இப்போ இதை மசாலா அரைக்க போகிறோம். நல்ல ரிச்னஸ் கொடுக்கும் இது. ஸோ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 4 பட்டை, 1 ஸ்பூன் கிட்ட இருக்க மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டோட இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். மிக்சியில் பார்த்திங்கன்னா அந்த நம்ம வதக்கினதை அந்த வெங்காயம் தக்காளி அந்த மசாலா பேஸ்ட்டை வந்து இதோட ஊற்றிக்கணும். நான் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றலை, ரொம்ப கொஞ்சமாக தான் தண்ணி வந்து ஊற்றி அரைச்சிருக்கேன். அதனால் நல்லா திக்காக இருக்குது. நீங்கள் தண்ணி நம்ம எவ்வளோக்கு இதில் ரொம்ப ஊற்றுறோமோ டேஸ்ட் இருக்காது. ஸோ கொஞ்சமாக எவ்வளோ தண்ணி ஊற்றி நம்ம இந்த மிக்சியில் இருக்கிற இந்த மசாலாங்க வந்து அதை மட்டும் நம்ம கழுவி இதில் வந்து ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி வந்து கலந்து ஊற்றிட்டேன். ஒரு கொதி கொதிக்கட்டும். இதில் ஆல்ரெடி நம்ம மசாலாம் போட்டிருக்கோம். அதனால் எந்த மசாலுமே இப்போ வந்து நம்ம சேர்க்க வேணாம். இந்த கோஃப்தா கறி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கோஃப்தா எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். ஒரு நிமிஷம் இருந்தால் போதும். இல்லாட்டி கோஃப்தா வந்து ரொம்ப ஊறிடும். ரொம்ப ஊறினாலும் அது வந்து நல்லா இருக்காது டேஸ்ட்டு. ஸோ லைட்டாக அந்த கறியோட அந்த கோஃப்தா உருண்டை வந்து போட்டுக்கலாம் அப்படி. ஸோ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கோஃப்தாவை வந்து ஆஃப் பண்ணிடலாம். கோஃப்தா கறியை எப்படி இப்போ ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆஃப் பண்ண பிறகு ஃபைனலாக கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி, இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ கஸ்தூரி மேத்தியை கொஞ்சம் இப்படி கசக்கிக்கலாம். ஸோ கசக்கின மாதிரி எப்படி தூவி விட்டுறலாம். ஸோ இதில் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ரிச்னஸாக இருக்கும், ரிச்னஸ் கொடுக்கும் ஃப்ரெஷ் க்ரீமு. ஸோ இப்போ ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பன்னீர் வெஜிடபிள் கோஃப்தா கறி பார்த்தோம். ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, நான், ஃப்ரைட் ரைஸ், வெஜிடபிள் பிரியாணி இது எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமான காம்பினேஷன் இது. இந்த பன்னீர் கோஃப்தா கறி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்துஸ் கிச்சன் அண்ட் vlogsோட வீடியோ ஒவ்வொன்றுத்துக்கோட நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கு வரும். ஸோ ஹெல்த்தியாக சாப்பிடுங்க.
ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.